எவ்ரிவான். இந்த வீலாகில் நம்ம காஸ்கோ அப்படிங்கிற ஹோல்சேல் கடையில் எப்படி என்னெல்லாம் ஷாப் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி ஒரு டீட்டெயில்டு வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். ஸோ நாங்கள் வந்து லேக் சைடில் இருக்கிற காஸ்கோ ஷாப்பிங் சென்டருக்கு தான் வந்திருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த காஸ்கோ பற்றி நான் சொல்லிடுறேங்க. இந்த காஸ்கோ வந்து ஒரு ஹோல்சேல் ஷாப்புங்க. இது வந்து யூஎஸ் பேஸ்டு ஷாப். அண்ட் இங்கே இருக்கிற பிராண்ட்ஸ் எல்லாமே கூட ஃபார் எக்ஸாம்பிள் கர்க்லான்னு ஒரு பிராண்ட்ஸில் நிறைய வச்சுருப்பாங்க. அது எல்லாமே யூஎஸ் பேஸ்டு பிராண்ட்ஸ் தாங்க. ஸோ இங்கே நம்ம காஸ்கோவில் ஷாப் பண்ணோம் அப்படின்னாக்கா நம்ம வந்து மெம்பர்ஷிப் வச்சுருக்கணும், காஸ்கோ கார்டு வச்சுருக்கணும். இந்த கார்டு வாங்குறதுக்கு அவங்க ஒரு சில க்ரைட்டீரியாஸ் வச்சுருக்காங்களா. அது ஒன்று வந்து இண்டிவிஜுவல் மெம்பர்ஷிப் கார்டு எடுக்கணும் அப்படின்னாக்கா ஒரு பர்டிகுலர் அவங்க செக்டார்ஸ் வச்சுருக்காங்களா. ஜாப் ஒர்க் பண்ணுறவங்க சிவில் சர்வீசஸில், இப்போ போஸ்ட் ஆஃபீஸில், அதுக்கப்புறமா டாக்டர்ஸ், சொலிசிட்டர்ஸ், அப்புறமா சிஏ பண்ணியிருக்க அக்கௌண்டண்ட்டாக இருக்கிறவங்க, இவங்க எல்லாம் வந்து இந்த இண்டிவிஜுவல் மெம்பர்ஷிப் வந்து வாங்கலான்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வச்சுருக்க கார்டு வந்து ட்ரேட் மெம்பர்ஷிப். இந்த ட்ரேட் மெம்பர்ஷிப் கார்டு வாங்கணும் அப்படின்னாக்கா நம்ம வந்து லிமிடெட் கம்பெனிஸ் வச்சுருக்கணுங்க. அது எனி லிமிடெட் கம்பெனிஸாக இருக்கலாம். நீங்கள் இப்போ ஆஃப் லைசன்ஸ் ஷாப்ஸ், இல்லை சின்ன சின்ன ஷாப்ஸு, இல்லாட்டி இந்த ஐடி கம்பெனிஸ், இந்த மாதிரிலாம் எனி ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ் வச்சுருந்தீங்கனாக்கா நீங்கள் வந்து இந்த ட்ரேட் மெம்பர்ஷிப் கார்டு வந்து வாங்கலாம். எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர்ஷிப் கார்டுன்னு ஒன்று இருக்குது. அது வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ், பட் ஸ்டில் அதில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் ஷாப் பண்ணுறீங்க, அந்த மணிக்கு வந்து ஒரு 2% வந்து அவன் வந்து நம்மளுக்கு திருப்பி வந்து கேஷ்பேக் மாதிரி தரான். அந்த மாதிரிலாம் ஒரு சில நிறைய விஷயங்கள்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ நம்ம வச்சுருக்க கார்டு வந்து இந்த ட்ரேட் மெம்பர்ஷிப் தாங்க. இது வந்து ஒரு 1 இயருக்கு விஏடியோட சேர்த்து 26 பவுண்ட்ஸ் சேஞ்ச் அப்படி வருவாங்க இந்த ட்ரேட் மெம்பர்ஷிப் கார்டுக்கு. ஸோ நம்ம கார்டை ரெனியூ பண்ணிவிட்டு நம்ம ஷாப்பிங்குள்ளே போயாச்சு. ஒரு ஃபேமிலி ஆஃப் ஒரு 4 பேர் இருக்கிற ஒரு குடும்பத்துக்கு இந்த காஸ்கோலேருந்து என்ன விஷயங்கள்லாம் வாங்கினாக்கா நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எக்கனாமிக்கலாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ உள்ளே என்டர் பண்ண உடனே நாங்கள் முதல்ல பார்த்தது வந்து இந்த கொலாஜன் போட்டு ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி வச்சுருந்தாங்க. நம்ம 1 மந்த்துக்கு எவ்ரிடே நம்ம கொலாஜன், அது வந்து ஸ்கின்னுக்கு, ஹேருக்கு, நெயில்ஸ்க்கெலாம் வந்து நம்ம ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு நிறைய விட்டமின்ஸ்லாம் ஆட் பண்ணி வச்சுருந்தாங்க. சரி வாங்கி ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு பாக்ஸ் மட்டும் எடுத்தோம். அண்ட் இந்த காஸ்கோ ஷாப்பில் வந்து A to Z எல்லாமே இருக்குங்க. இது வந்து ஹோல்சேல் கடை. சின்ன சின்ன ஷாப் வச்சுருக்கவங்கலாம் இங்கேருந்து பல்காக வாங்கிட்டு கொண்டு போய் அவங்களோட ஷாப்பில் வந்து அவங்க அது சேலுக்கு வந்து வைப்பாங்க. நம்ம ஃபேமிலிஸ்க்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் அதை தான் இப்போ உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இங்கே வந்து எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்லேருந்து லேப்டாப்ஸ், ஃபோன்ஸ், ஹெட்செட்ஸ் எல்லாமே இருக்கும். அண்ட் இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம் இந்த வீடியோவில்னாக்கா நிறைய புதுசாக வந்த ஐட்டம் வந்து நம்மளுக்கு டேஸ்ட் பண்ணுறதுக்காக டேஸ்டர்ஸ் மாதிரி வச்சுருப்பாங்க. நம்ம அதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா நம்ம வாங்கலாம். அந்த மாதிரி இந்த காஃபி மிஷின் அண்ட் காஃபி பாட்ஸ் வச்சுருந்தாங்க. நல்லாவே டேஸ்டியாக இருந்துச்சு. நாங்கள் வெறும் டேஸ்ட் மட்டும் பண்ணிவிட்டு வந்துட்டோங்க. அப்புறம் ஆஸ் யூஷுவல் நம்ம ஷாப்பிங்கில் வந்து ஃபஸ்ட்டு ஐலிருந்து கடைசி வரைக்கும் முடிச்சாதாங்க அது வந்து ஒரு ஷாப்பிங்க்கு நம்ம வந்து நியாயம் பண்ண மாதிரி இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு ஐலில் ஆரம்பித்து எல்லா எலக்ட்ரானிக்ஸையும் ஒரு ரவுண்டு விட்டுட்டு ஜூஸர்ஸ், அப்புறமா ஸ்மூதி மேக்கர்ஸ், இந்த மாதிரி நிறைய கிச்சனுக்கு தேவையான அப்ளையன்சஸ் எல்லாமே உங்களுக்கு அங்கே இருக்கும். அண்ட் இது வந்து இந்த கிச்சன் செட்டு வந்து கிளாஸ் பவுல்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதுவும் வந்து கொஞ்சம் நல்லாவே 26 பீஸ் வந்து 22 பவுண்ட்ஸ்க்கு தான் வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் நாங்கள் இப்போ பார்த்துட்ருக்குறோம். ஆக்சுவலி நான் பார்ட் 2 வீடியோவில் நம்ம வீட்டுக்கு நான் என்னெல்லாம் வாங்கினேன், அதோட ப்ரைஸ் எவ்வளோ, அதுக்கப்புறமா அது எத்தனை நாளைக்கு வரும் நமக்கு அப்படிங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நான் இப்போ அப்படி சொல்லி ஷாக் ஆகுறேன்னா, இப்போ நீங்கள் பார்த்த நைஃப் வந்து 700 பவுண்ட்ஸ் போட்டிருந்தாங்க. நம்ம இந்தியன் மணிக்கு வந்து 700ன்னா ஆல்மோஸ்ட் எவ்வளோ வரும், 70,000 ருபீஸ். ஆமாம், 70,000 ருபீஸ்க்கு வந்து அந்த நைஃப் போட்டிருந்தோம். அதை பார்த்து தான் நாங்கள் ஷாக் ஆகிட்டோம். 70,000க்கு இந்த நைஃப்பில் என்னடா இருக்கும், அதுக்கு நம்ம கையிலேயே பிச்சு போட்டு போயிடலாமே வெஜிடபிள்ஸை அப்படின்ற ரேஞ்சுக்கு நாங்கள் பேசி சிரிச்சிட்டு இருந்தோம். அண்ட் ஆஸ் யூஷுவல் நம்மளோட கிச்சன் ஐட்டம்ஸ் வந்த உடனே நாங்கள் கொஞ்சம் ஒரே எந்துவாயிட்டோம். நானும் என் ஃப்ரெண்டும் தான் போயிருந்தோம். பயங்கரமாக அந்த கிளாஸஸ், கலர் பவுல்ஸ், இப்போ சம்மர் அப்படிங்கிறதுனால நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸ்லலாம் வந்து நல்ல சம்மர் கலர்ஸ்லலாம் டம்ளர்ஸ், கிளாஸஸ், பவுல்ஸ், பிளேட்ஸ் இது எல்லாமே வச்சுருந்தாங்க. இந்த செக்ஷனில் இருக்கிறது வந்து இந்த கார்டன் திங்ஸுங்க. நீங்கள் நல்ல பெரிய கார்டன் இருந்துச்சு அப்படின்னாக்கா ஃபோல்டபுள் டேபிள் அண்ட் ஃபோல்டபுள் சேர்ஸ் வந்து காஸ்கோவில் கிடைக்கும். நிஜமாகவே காஸ்கோவில் தான் நல்லாவே விலை கம்மி. ஸோ நீங்கள் கண்டிப்பாக அதை வந்து காஸ்கோவில் வாங்குங்க. அண்ட் இந்த விஷயங்கள் வந்து நீங்கள் பிள்ளைகள் வச்சுருக்கீங்க, ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைகள் வீட்டில் வச்சுருக்கீங்கனாக்கா ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் எல்லாமே அங்கே ரொம்ப கம்மிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நோட் புக்ஸு,
பென்ஸு, மார்க்கர்ஸ், அதுக்கப்புறமா இந்த லேபிள் மேக்கர்ஸ், ஸ்டிக்கி டேப்ஸ், அப்புறமா எல்லா ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸும் நீங்கள் பிரிண்டர்ஸு, பிரிண்டிங் பேப்பர்ஸ் ஆக்சுவலி நல்லா சீப்பு. அப்புறமா நம்மளோட பேட்டரிஸ் இருக்குது இல்லைங்களா, பேட்டரிஸ் வந்து சேல் போடுவாங்க. ஆக்சுவலி காஸ்கோவில் வந்து இன்னொன்று என்ன நமக்கு காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும்னா, எவ்ரி 4 weeks ஒன்ஸ் வந்து காஸ்கோ ப்ரிவ்யூன்னு சொல்லிட்டு நமக்கு மெயில் அனுப்புவாங்க நம்ம மெம்பர்ஷிப் எடுத்தது உடனே. அது எவ்ரி 4 weeks ஒன்ஸ் வந்து ஒரு செட் ஆஃப் ஐட்டம்ஸ் அவன் சேல் போட்டுகிட்டே இருப்பான். சேலில் வாங்கும்பொழுது VAT இல்லாமல் நம்ம வாங்குவோம். அப்போ இன்னும் நமக்கு கம்மியாக இருக்கும், ப்ரைஸ் கிடைக்கும். அண்ட் இப்போ நம்ம வந்திருக்கிறது வந்து இந்த ஈட்டபிள்ஸுங்க. இப்போது இந்த ஸ்நாக்ஸு, பிஸ்கெட்ஸு, குக்கீஸு எல்லாமே இருக்குங்க. நீங்கள் யூ நேம் இட், நீங்கள் எல்லாமே இந்த கடையில் வந்து கிடைக்கும். கொஞ்சம் பல்காக லாட் சைஸில் கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து ஒரு 3-4 monthsக்கு வந்து எக்ஸ்பைரி டேட் இருக்குனாக்கா நம்ம ஒரு ஃபேமிலிக்கே நம்ம வாங்கி வச்சுட்டு சாப்பிட்லாம். இல்லை 2-3 ஃபேமிலி நீங்கள் சேர்ந்து வரீங்க அப்படின்னாக்கா, ஏன்னா ஒருத்தவங்க மெம்பர்ஷிப் கார்டு வச்சுருந்தாங்கன்னா 2 கெஸ்ட்டை வந்து அவங்க வந்து கூட கூப்பிட்டுட்டு வரலாம் ஃப்ரீயாக. ஐ மீன் கூப்பிட்டுட்டு வரலாம், அவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த கார்டை. ஸோ நீங்கள் ஒரு 3-4 ஃபேமிலிஸ் வந்து ஷேர் பண்ணிக்கிறீங்க. எஸ்பெஷலி இந்த மாதிரி ஐட்டம்ஸு, நம்ம வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸு, அப்புறமா இந்த பேஸ்ட்ரீஸ், இது ஈட்டபிள்ஸ் எல்லாமே. ஏன்னா நம்ம சீக்கிரம் காலி பண்ண முடியாது இல்லைங்களா, 1 yearக்கு வச்சுக்க முடியாது இதெல்லாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் ஒரு 2-3 ஃபேமிலி ஷேர் பண்ணுறீங்கன்னாக்கா நல்லாவே உங்களுக்கு காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும். அப்புறம் இந்த டெசர்ட்ஸ் இருக்குங்க. இது எல்லாமே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு பார்ட்டி வைக்கிறீங்க, ஒரு சின்ன கெட் டுகெதர் வைக்கிறீங்களா, இல்லை ஒரு நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து பர்த்டே பார்ட்டி வைக்கிறீங்கன்னா இந்த கேக்ஸு, பேஸ்ட்ரீஸு, அதுக்கப்புறமா ரெடிமேட் சாண்ட்விச் ரோல்ஸு, ஃபுட்ஸு எல்லாமே அவன் வந்து பல்காக வச்சுருப்பான். இது நல்லாவே நமக்கு சீப்பராக ஒர்க் அவுட் ஆகுங்க. அழகாக வந்துமா இங்கே வந்து கேக்லேருந்து குட்டி பசங்களுக்கு தேவையான எல்லா அந்த சாண்ட்விச்சஸ்ஸு, அவங்களுக்கு ஸ்நாக்ஸு, டெசர்ட்ஸ் எல்லாமே கப் சைஸில் கூட வச்சுருப்பான். அந்த மாதிரி வாங்கிட்டோம்னாக்கா இங்கே ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும். அண்ட் சிக்கன் பிரியாணி வச்சுருந்தாங்க. சரி வாங்கி நம்ம ட்ரை பண்ணுவோமேன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு சிக்கன் பிரியாணி எடுத்தோம். அந்த ஒரு பாக்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து 10 pounds. ஸோ நம்ம ஊர் ரேட்டுக்கு வந்து 1000 rupees. ஒரு 2 பேர் நல்லா ஃபுல்லாக சாப்பிட்ற அளவுக்கு இருந்துச்சு. ஸோ அந்த சிக்கன் பிரியாணி எடுத்தோம். அண்ட் பன்னீர் 1 கிலோவே வந்து 6 pounds தாங்க. ஸோ நிஜமாவே நல்லாவே கம்மி தான். அதுவும் அங்கேருந்து நான் எடுத்தேன். அதுக்கப்புறமா இது எல்லாமே வந்து நம்ம ஆல்ரெடி அவங்க செஞ்சு வச்சுருக்க இந்த சாண்ட்விச்சஸ், சாலட்ஸு, பாஸ்தாஸ், இது வந்து அந்த நம்மளோட டாட்டிலா ரோல்ஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த ரோல்ஸ் மாதிரி, ரேப்ஸ் மாதிரி எல்லாமே அவங்க ரெடிமேடாக செஞ்சு வச்சுருந்தாங்க. அண்ட் இந்த செக்ஷன் வந்து நம்ம ஃபேமிலிஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான செக்ஷனுங்க. எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த டாய்லெட் ரோல்ஸு, கிச்சன் டவல்ஸு, அதுக்கப்புறம் இந்த லாண்ட்ரி லிக்விட்ஸு, அதுக்கப்புறம் நம்ம வாஷிங் மிஷினில் யூஸ் பண்ணுற லிக்விட்ஸு, டிஷ் வாஷரில் யூஸ் பண்ணுற லிக்விட்ஸு, ஹவுஸ் ஹோல்ட் க்ளீனிங் ஐட்டம்ஸ் எஸ்பெஷலி, இது எல்லாமே கெட்டே போகாது. ஸோ நீங்கள் மினிமம் 1 yearக்கு வரோங்க. ஒரு 4 பேர் இருக்கிற ஒரு ஃபேமிலிக்கு நீங்கள் வந்து சேலில் போயிட்டு இந்த டாய்லெட் டிஷ்யூஸில் எடுத்தீங்கன்னா இந்த குஷல் பிராண்டு அதெல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் 38x4 32 rolls கிடைக்கும். உங்களுக்கு சேலில் வாங்கும்போது 17 pounds அவ்வளோதான் வரும். அப்புறம் டாக் அப்படின்றது கட்டாயமாக வாங்குங்க, ஃபேமிலிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டாகோடதுல கிச்சன் டவல்ஸ் அது நாங்கள் கண்டிப்பாக வாங்குவோம். சாலிடாக 1 yearக்கு வரோங்க அந்த கிச்சன் டவல்ஸ். ஏன்னா கிச்சன் டிஷ்யூஸ் வந்து நம்ம நார்மல் ஷாப்பில் போய் வாங்குகிறோன்னாக்கா ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஸோ காஸ்கோ தான் டெஃபினட்டாக பெஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு என்ன ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காஸ்கோலனாக்கா, நம்மளோட பின் பேக்ஸ் இருக்குதுங்களா, நல்ல திக்கான பின் பேக்ஸு, 90 liters 90 liters 90 பின் பேக்ஸு உங்களுக்கு கிடைக்கும். சாலிடாக அதுவுமே 1 yearக்கு வரவங்க. ரொம்ப திக்காக இருக்கும், ஈஸியாக உங்களுக்கு கிழியாது. நீங்கள் எவ்வளோ வெயிட்ஸ் வேணால் உள்ளே போட்டு நீங்கள் பின் பண்ணி வைக்கலாம். ஸோ பின் பேக் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறமா இந்த ஃப்ரோசன் ஐட்டம்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதுவுமே நல்லா இருக்குங்க. நீங்கள் பசங்க இருக்காங்க வீட்டிலனாக்கா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம இப்போ ஒரு சின்ன கெட் டுகெதர் இந்த மாதிரிலாம் நிறைய நடக்கும் இல்லைங்களா வீட்டில், ப்ளே டேட்ஸு, பசங்க ஒரு 4-5 பிள்ளைங்க வராங்கனாக்கா அப்போ நம்ம இந்த மாதிரி பல்காக வாங்கி நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு நிஜமாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரோசன் செக்ஷனில் வந்து நீங்கள் மொசரெல்லா ஸ்டிக்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறமா சிக்கன் டெண்டர்ஸ்னு ஒன்று இருக்குங்க, சிக்கன் நகெட்ஸ் மாதிரி, அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பால் ரொம்ப கம்மி விலை அங்கே. நாங்கள் பால் குடிக்க மாட்டோம், அதனால் நான் பால் வாங்கலை. பட் பால், யோகர்ட்டு, ஆக்டிமில், கெஃபிர் இது எல்லாமே கம்மி. இது எல்லாம் க்ராசரிஸில் வந்து சால்ட்டு, அப்புறம் டில்டா பாஸ்மதி ரைஸ் இருக்குது இல்லைங்களா, அதுவுமே நல்ல விலை கம்மிங்க. ஆல்மோஸ்ட் 12 kilos வந்து 22 pounds தான். ஹனி, ஜாம், அதுக்கப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சீரியல்ஸ்,
எல்லாமே இருக்குங்க. இப்போ வந்திருக்க செக்ஷன் வந்து நம்மளோட இந்த பாடி வாஷு, பேஸ்ட்டு, இது எல்லாமே உங்களுக்கு பல்காக கிடைக்கும். நீங்கள் நிஜமாகவே ஒரு 4 or 5 பீப்புள் இருக்கிற ஒரு ஃபேமிலிக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இல்லாட்டினா நான் ஆஸ் யூஷுவல் சொன்ன மாதிரி ஒரு 2-3 ஃபேமிலிஸ் வந்துட்டு நீங்கள் ஷேர் பண்ணுறீங்கன்னா காஸ்கோ இஸ் வெரி வெரி காஸ்ட் எஃபெக்டிவ்ங்க. ரொம்ப எக்கனாமிக்கலாக நம்மளுக்கு முடியும். எஸ்பெஷலி நான் ரெக்கமெண்ட் பண்ணுற விஷயம் காஸ்கோவில் வந்து டாய்லெட் டிஷ்யூஸ், கிச்சன் டவல்ஸ், அதுக்கப்புறம் இந்த ஹவுஸ் ஹோல்ட் க்ளீனிங்ஸ் எல்லாமே, வாஷிங் லிக்விடு, அப்புறம் டிஷ் வாஷர் லிக்விடு, அந்த மாதிரி. அப்புறம் ஃபாயில், கிளிங் ஃபில்ம், அப்புறம் பார்ச்மெண்ட் பேப்பர்ஸ், இதுவுமே நல்ல பல்காக கிடைக்கும். எஸ்பெஷலி இதை சொல்ல மறந்துட்டேன், காஸ்கோவில் வந்து 60 முட்டை கிடைக்குங்க. 60 eggs, 5 dozen எக்கு வந்து உங்களுக்கு 9 pounds என்னவோ தாங்க. ஸோ அது நல்லாவே நமக்கு காஸ்ட் எஃபெக்டிவ். நம்ம எவ்ரிடே ஒரு 2 முட்டை நம்ம எல்லோரும் சாப்பிட்றோன்னா அந்த 60 முட்டை வந்து ஈஸியாக ஒரு 3 weeks அவன் டேட் கொடுத்துருப்பான். ஸோ இங்கே நிஜமாகவே இன்றைக்கி முட்டை நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். காஸ்கோவில் நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணுங்கள். ஸோ அன்றைக்கி வந்து ஷாப்பிங் வந்து எல்லாம் ஃபினிஷ் பண்ணியாச்சுங்க. நான் வேறு ஏதாவது மறந்துட்டேன்னாக்கா பிகாஸ் பார்ட் 2 வீடியோ வரும். நான் என்ன வாங்கினேன் பர்சனலாக அதோட டீட்டெயில்ஸ் என்னங்கிறது நான் தனியாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்புறம் நீங்கள் காஸ்கோவில் கண்டிப்பாக நெக்ஸ்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஷாப்பிங் முடிச்சுட்டு கண்டிப்பாக அங்கே ஃபுட்டு வாங்கி சாப்பிடுங்க. ஏன்னா செம்ம விலை கம்மிங்க. எவ்வளோ பெரிய பீட்சா பாக்ஸ் வந்து 9.99 தான். அது நல்ல பெரிய பீட்சா, சாலிடாக நீங்கள் 4 பேர் சாப்பிட்லாம் அந்த பீட்சா. அப்புறம் ஐஸ்கிரீம்ஸ் வந்து 3 ஸ்கூப் நீங்கள் எடுத்தால் கூட 3 pounds, 2.99 தான். அதுக்கப்புறமா அந்த ஸ்மூதியுமே, மேங்கோ ஸ்மூதியுமே நல்லாயிருக்கும். நான் அந்த பில்லு வாங்கி அன்றைக்கி அஃப்கோர்ஸுங்க நான் வந்து ஒரு 1 yearக்கு வர தேவையான நிறைய ஹவுஸ் ஹோல்ட் ஐட்டம்ஸ் எல்லாமே வாங்கினேன். ஸோ அதனால் பில் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்தது. அதனால் நாங்கள் அதை கழுத்துலலாம் போட்டு மாலையாலாம் போட்டுக்கலாம் அப்படின்னு வந்து ஓட்டிகிட்டு இருந்தோம். ஸோ இப்போ நம்ம அந்த ஃபுட் கோர்ட்டுக்கு தான் போகிறோம். நாங்கள் வந்து அதே பீட்சா வாங்கினோம், அப்புறம் அந்த ஸ்மூதி வாங்கினோம், ஐஸ்கிரீமும் வாங்கினோம். அங்கே கண்டிப்பாக நீங்கள் போனீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள் நிஜமாக. ஏன்னா காஸ்கோவுக்கு வந்து மினிமம் உங்களுக்கு வந்து 2 hours ஆகுது வேணுங்க. இப்போ ஆக்சுவலி மாற்றிட்டா நம்ம மற்ற இடத்துல எப்படி இருக்குன்னு தெரியல. மினிமம் பார்க்கிங் 2 hours தாங்க கொடுக்குறான். ஆனால் மறக்காமல் 2 hours எக்ஸீட் ஆகிடுச்சு அப்படின்னாக்கா நீங்கள் காஸ்கோவுக்கு உள்ளே போயிட்டு நீங்கள் அங்கே கஸ்டமர் சர்வீஸில் போயிட்டு எனக்கு 2 hours எக்ஸீட் ஆகிடுச்சின்னு சொல்லிவிட்டு உங்களோட கார் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்குங்களா, அதை கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து கிளியர் பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் மணி பே பண்ண வேண்டாம். அப்படி இல்லாட்டினா 100 pounds வந்து ஃபைன் போட்டிருந்தாங்க. இதுதான் நான் ஃபஸ்ட்டு டைம் இப்படி பார்க்குறேன். முன்னாடி வந்து நம்ம காஸ்கோவில் பார்க் பண்ணுறதுக்கு வந்து டைம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் எதுவுமே கிடையாதுங்க. பட் இப்போ சேஞ்ச் பண்ணியிருக்கான். ஸோ நீங்கள் யாராவது காஸ்கோ போகிறீங்கனாக்கா ப்ளீஸ் நீங்கள் காரை பார்க் பண்ணும்பொழுது பார்க்கிங் டைம் நோட் பண்ணிக்கிட்டு எக்ஸிட் பண்ணிட்டீங்கன்னாக்கா நீங்கள் போய் கஸ்டமர் சர்வீஸில் போயிட்டு உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், கார் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை கொடுத்து கிளியர் பண்ணிவிடுங்க. ஸோ அன்றைக்கி வந்து ஒரு ஆல்மோஸ்ட் 3 hours ஆகிடுச்சுங்க. நீங்கள் இப்போ ட்ராலியை பார்க்கலாம். ட்ராலி ஃபுல்லாக திங்ஸ் வாங்கிட்டோம். அண்ட் எஸ்பெஷலி நட்ஸ் எல்லாம் அங்கே செம்ம கம்மி விலைங்க. நட்ஸு, அதுக்கப்புறமா விட்டமின் டேப்லெட்ஸு, இந்த பசங்களுக்கு டீனேஜ் பிள்ளைங்க வச்சுருக்கோம், குட்டி பிள்ளைங்க வச்சுருக்கோன்னாக்கா நீங்கள் இந்த விட்டமின் ஜெல்லிஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் நல்ல கம்மி விலை. அண்ட் கோகோனட் ஆயில் வந்து ஆல்மோஸ்ட் 2.25 கிலோவுக்கு மேலே கிடைக்குங்க. அதுவுமே உங்களுக்கு கம்மி விலை தான். 13 pounds தான் வரும் சம்டைம்ஸ் சேல்லாம் போட்டாங்கனாக்கா. ஸோ அந்த கோகோனட் ஆயிலுமே அங்கே கம்மி. அப்புறம் எல்லா ஆயிலுமே கொஞ்சம் நீங்கள் 5 கிலோ 5 liters அப்படி ஆயிலெலாம் நீங்கள் எடுக்கலாம். அதுவுமே அங்கே வந்து காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும். காஸ்கோவில் இப்போ சம்மருங்கிறதுனால கொஞ்சம் பிளான்ஸும் வச்சுருந்தான். ஆலிவ் ட்ரீஸ், பேம்பூ ட்ரீஸ் இதெல்லாமே கூட வச்சுருந்தாங்க. அது எல்லாமே கம்மி விலையில் தான் இருந்துச்சு. ஸோ நாங்கள் வந்து வாங்கலை பிளான்ஸ். ஆனால் இந்த பிளான்ட் வந்து அப்சைட் டவுனாக பூத்துருந்துச்சுங்க. இப்படி தலை கீழே இருக்கு இல்லைங்களா, அந்த கீழே தான் ஆக்சுவலி அந்த ஸ்டெம் வருது. ஆனால் மேலே வந்து நீங்கள் நம்ம தலை கீழே இருக்குதுன்னு நினைப்போம். பட் ஆனால் அதோட பூ வர ஒரு ஸ்டைலே அப்படி தாங்க. ஸோ காஸ்கோவில் ஷாப்பிங் முடித்து காஸ்கோவெல்லாம் கையை காமிச்சு முடிச்சிட்டோம். அப்படிலாம் ட்ராலி தள்ளிட்டு வர்றதுக்கே ஒரு எனர்ஜி வேணுங்க. அதனால் கண்டிப்பாக அங்கே கிடைக்கிற பீட்சாவை சாப்பிட்டுட்டு நல்ல ஒரு ஸ்மூதியெல்லாம் குடிச்சிட்டு கஷ்டப்பட்டு தள்ளிட்டு வாங்க. ஷாப்பிங் பண்ணுறதுலாம் பெரிய விஷயமே இல்லைங்க. ஷாப்பிங் பண்ணி முடிச்சுட்டு அதை நம்ம பூட்டில் எடுத்து அடுக்கி வச்சுட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு வீட்டில் அரேஞ்ச் பண்ணுறோம் பாருங்க, அந்த பாட்டு தாங்க இருக்கிறதுலே ஷாப்பிங்கில் வந்து கொஞ்சம் கஷ்டமான வேலை. நம்ம கூட இப்படி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வரும்பொழுது அப்படி சிரிச்சுக்கிட்டே பேசிக்கிட்டே எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ எல்லாம் எடுத்து வச்சிட்ருக்கோம். ஸோ இதுதாங்க நான் சொன்னேன். இப்போது
என் ஃப்ரெண்ட் எடுத்து வைக்கிறாங்க இல்லைங்களா, அதுதான் டாக் வந்து டிஷ்யூஸ், கிச்சன் டிஷ்யூஸ் இவ்வளோ பல்காக கிடைக்கும் உங்களுக்கு. இது வந்து சாலிடாக ஒரு 1 இயர்க்கு மேலேயே வருங்க. நீங்கள் டக்குன்னு வீட்டில் துடைக்கிறதுக்கு, ஏதாவது கீழே சிந்திருச்சுன்னா துடைக்கிறதுக்குலாம் நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் எக்கனாமிக்கலாக இருக்கும் நமக்கு. நீங்கள் வந்து நான் வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா காஸ்கோவோட மீட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸு. சிக்கனும் நல்லாயிருக்கும், ஃபிஷ்ஷு நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க. அப்புறம் ப்ரான்லாமே வந்து இந்த பீல் பண்ணி 1 கிலோக்குலாம் ப்ரான் வச்சுருப்பாங்க, அதுவுமே நல்லாயிருக்கும். ஃப்ரோசன் செக்ஷன்லேயுமே வந்து உங்களுக்கு நல்ல கிங் ப்ரான்ஸ் கிடைக்கும், குக் பண்ணாத கிங் ப்ரான்ஸ் கிடைக்கும், அதுவுமே நல்லாயிருக்கும். ஸோ நான் வெஜிடேரியன்ஸ்க்கும் வந்து உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது அங்கே. வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் மீட்டு ஃபிஷ்ஷுக்கெல்லாமே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சுங்க. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும், உங்களுக்கு பிடிச்சியும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க, லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது நான் வீடியோ போடணும் இதை பற்றினா நான் உங்களுக்கு சொல்லணுன்னாக்கா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள், டெஃபினட்டாக நான் செய்கிறேன். அண்ட் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு ஆக்சுவலி நெக்ஸ்ட் வீடியோ வந்து நம்ம வீட்டுக்கு நான் என்ன வாங்கினேன், அது ஒவ்வொன்றத்தோட விலையோட இது எத்தனை நாளைக்கு வரும், எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோக்கு வெயிட் பண்ணுங்கள். Until then, take care and bye-bye.